அப்படி நான் எப்பேற்பட்டவன் எப்படி இந்த ஊரை காக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செஞ்சேன்? என்ன பண்ணீங்க தெரியுமா? ஊர் எல்லையில ஊர் உள்ளே நான் மாரியாக இருப்பேன். நான் மாரியாக பிறந்து எனக்கு விளக்கமாக படைக்கணும். விளக்கமாக படைத்து எறும்பு கடையை காவல் கொண்டு நான் எப்படி இருப்பேன்? எப்படி முத்துமாரியம்மா இருப்பேன். முத்துமாரியம்மா என்ன? முத்து போட்டு முத்தடைக்க முத்து போட்டு முத்து இறக்கி உங்களுக்கு மாரியம்மனாக எனக்கு விளக்கு விளக்கமாவு கருவாட்டு குழம்பு எல்லாம் கொடுத்தா நான் இறக்கி அவன் குடும்பத்தை நான் வாங்க வச்சு மாறியா இருப்பேன். எல்லையில என்ன வைப்பேன்? என்ன தெரியுமா? எல்லையில காவு கொண்டு நான் எப்ப இருப்பேன்? எல்லையில எனக்கு காவு வேண்டும் என்றால் உள்ளே நான் யாரையும் விட மாட்டேன். சூரியம் ஏவல் பிசாசு இவைகளெல்லாம் துஷ்ட சக்திகள் எல்லாம் உள்ள விட மாட்டேன். ஆமா, அதுக்கு உள்ள விடாது இருக்கணும்னா நீங்க எனக்கு என்ன செய்யணும்? என்ன பண்ணணும் தெரியுமா? எறும்பு கடாயை காவு கொடுக்கணும். சரியா? எறும்பு கடாயை காவு கொடுத்தால் உங்களை நான் பாதுகாத்து எல்லைகளை நிற்பேன். உங்களை மாறியா இருப்பேன். நான் எப்படி எல்லையில இருப்பேன்? என்னவா இருப்பேன்? என்ன காளிக்கா தேவியா இருப்பேன். எல்லையில ஆமா. ஊருக்கு ஒதுக்கு முறமாக என்ன வைத்துவாங்க. ஆமா, என்ன பார்த்தா 5 நடுங்குவாங்க. காளி இருக்க கோயிலனாவே 5 நடுங்குவாங்க. அப்பேற்பட்டவன். அது மட்டுமா? ஆமா, நான் என்னை பார்த்தால் அந்த ரொம்ப சூனியா கொண்டவன் நானே. இல்லையா ஒருத்தர் கூட அதை காவு வாங்கிடுவோம். ஆமா ஆமா ஆமா, ஒழுங்கு மரியாதை தூங்காம அடிக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒருத்த மட்டும் பொழுது வெடிஞ்சா இந்த கம்பெனி வந்துச்சு. ஆமா, மீண்டும் இந்த கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆமா நாம பணிவா நடந்து இந்த கதையை கொடுக்கணும். ஆமா ஆமா, இன்னும் கதையா இருக்குது. சரி ஆமா, கப்பு சூரியம் ஏவல் செய்வீர்கள். ஆமா, இவங்க எல்லாம் அடக்கி ஆள்பவர் யார்? இந்த ஆதிபரா சக்தி. சரியா? ஆமா, நானே எனக்கு பலி வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன்? என்ன நான் உதிர பலி கொஞ்சம் சொல்லி கொண்டு போனா காளி வந்துச்சு போர் அடிக்கணும் சொல்லுவா. சிறிது நேரம் தான் ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுறான். சீக்கிரம் வேஸ்ட் போடுறான். போர் அடிக்காம ஒரு கதையை கொடுக்குறான். மலையன் ஊரில் அங்காள அம்மனாக ஏன் அமர்ந்தான் தெரியுமா? மயான கொலை எனக்கு ஏன் அவன் நடக்குது தெரியுமா? பரம்பனுடைய சிரச என் கணவர் கோட்டையில மலையன் ஒரு அங்காளி அம்மனாக நான் ஏன் அமர்ந்தேன் தெரியுமா உங்களுக்கு? மயான கொள்ளை எனக்கு ஏன் வந்துச்சு? நிறைய இருக்குது கதை, சொல்லிக்கிட்டே போன முடியாது. சுருக்கமா தான் சொல்ல முடியும். என் கணவர் பிரம்மனுடைய சிரச ஒரு சமயம் 5 சிரசுல ஒரு சிரச கிள்ளினார். பார்வதி தேவி சாபம் கொடுத்தார். யாரு? சரஸ்வதி. என் மனைவிக்கு எப்படி கிழிஞ்ச துணியோட
5 கலை நாகத்தோட சரி எப்படி பூங்காவனத்தில் நீ போய் அமர வேண்டும் என்று சரி எனக்கு என்ன கொடுத்தா? என்ன? பார்வதி என் கணவருக்கு தெரியுமா, என்னை கிழிஞ்ச துணியோடு பாம்பாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். சரஸ்வதியுடைய கணவர் பிரம்மனுடைய சிரசை என் கணவர் அறுத்ததுனால என் கணவருக்கு கையில திருவோடு கொடுத்து நீ எங்க போனோம்? ஊர் ஊரா திரிஞ்சு பிச்சை எடுக்கணும். உன் கையில் இருக்கக்கூடிய அந்த கபாலத்திற்குரிய கபாலத்தில் என்ன இருக்குது? என்ன? அந்த கபாலம் ஒட்டி கொண்டது பிரம்மனுடைய சிரசை கழுத்துறாங்க. சிவபெருமனாகப்பட்டவர் எங்கு போனாலும் பிச்சை எடுப்பார். ஆனா அந்த பிச்சை எடுத்தாலும் அவர் சாப்பிட முடியாது, கபாலம் வாங்கி சாப்பிடும். சரி, என் கணவர் என்ன செஞ்சாரு? என்ன பண்ணா? பசியோட திருவோடு எடுத்து அழிந்தார். அப்படி அலையும் போது என் அண்ணனை நினைத்து கங்கா பூங்காவனத்திலே அமர்ந்து 5 தலை நாகமாக அமரு. உன் கணவர் உன்னை தேடி எப்படி வருவார் நான் சொல்றேன். அப்படி என்று அன்னபூரணியை வைத்து என் அண்ணன் சொன்ன பிரகாரம் மலையரச கோட்டையிலே பூங்காவனத்திலே நான் அமர்ந்து என்ன செய்தேன்? அன்னபூரணியை வைத்து 3 உருண்ட சாதத்தை உருட்டினீங்க. அப்படி உருட்டு சமீபத்திலே அது என்ன வாசனை தெரியுமா? 5 கால வழி தோல் கேட்க அந்த வாசனை. இந்த பார்வதி அம்மனுடைய கைப்பட்டால் எப்படி அப்பேற்பட்ட 3 உருண்ட சாதத்தை நான் உருட்டினேன். என் கணவர் மோகம் பிடித்து பிச்சை எடுத்தவர் அந்த இடத்துல வந்து விட்டார். வந்த உடனே பசி என்ற ஆங்காரத்தோடு என்ன செஞ்சார்? ஒரு உண்டையை பிடித்து என் கணவருக்கு கொடுத்தேன். அப்படி கொடுத்த உடனே கபாலம் வாங்கி பிடுங்கி கொண்டது. இன்னொரு உண்டையை கொடுத்தேன். 3 உண்டை சாதத்திலே இன்னொரு உண்டையை கபாலம் வாங்கி பிடுங்கி கொண்டு என் கணவர் என்னுமே இல்லை. இன்னொரு உண்டை என்ன செய்தேன்? என்ன பண்ணுது தெரியுமா? ஆகாயத்திலே அடித்து அந்தரத்திலே பிசரியாக வந்து கபாலம் என் கணவருடைய கபாலத்தை விட்டு இறங்கி உடனே 18 கரத்தோடு நான் என்ன செஞ்சேன்? ஒரு உருவத்தோடு என் வலது காலை வைத்து பூமியிலே அப்படி அழுத்தினேன். அப்படி அழுத்திய உடனே பாதாளம் சென்றது. என் கணவர் என்ன செய்தார்? பசியாக ஓடோடினார். எங்கு பார்த்தாலும் எங்கே உணவு கிடைக்கவில்லை. சுடகாட்டிலே என்ன செய்தார்? பிணத்தை பிடுங்கி எலும்பை எடுத்து கடித்தார். நான் ஓடோடினேன். என் கணவரை அதை தடுக்க முயன்றேன், முடியவில்லை. தொட்டேன், முடியவில்லை. 5 தலை நாகமாக இருக்கிறேன். அந்த உருவத்தை மாற்றி என் கணவர் போல நான் அவ்வாறு உருவம் எடுத்து என் கணவரோட சேர்ந்து அந்த தொடரிலே நானும் என்னோட கணவரோடு எலும்பை கடித்து என்ன செஞ்சேன்? மயான கொள்ளையா உருவாக்கினான். எப்படி இன்று மயான கொள்ளை எதற்காக உருவாச்சு? இதனாலதான் பிரபா சரஸ்வதி கொடுத்த சாபத்தினாலே என் கணவர் திருவோடு எடுத்தாரு. மலையரசன் கோட்டையிலே நான் அமர்ந்து அங்காளி அம்மனாக நான் காட்சி கொடுக்கவளும் நானே, இந்த ஜக்கா தேவியும் நானே. புரிந்ததா? மயான கொள்ளை. அதனால்தான் எனக்கு அந்த மயான கொள்ளையிலே நான் தின்று வீசினார். அதை கொண்டு போய் உங்களுடைய வீட்டிலே வைத்தார். உங்களுடைய வீட்டிலே பில்லி சூனியம் யாவல் பிசாசு எதுவுமே இருக்காது. அந்த மயான கொள்ளையிலே கிடைக்கக்கூடிய பொருளை அப்பேற்பட்டவள் இந்த ஆங்காரி. சரியா? உதிர வரை கொண்டிடவே ஊத்த காட்டி நான் அமர்ந்தேன். யோசை கேட்டடவே உடவெட்டில் நான் அமர்ந்தேன். வீராணம் பட்டணமதில் இமனிசை கோலியானேன். மலையனூரிலே நான் அமர்ந்தேன். அங்காளி அம்மனாக ஆதிபரா சத்தியம் நான். புரியுதா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரே பாடல் அது மட்டுமா? யமனை நான் என்ன செய்யல? என்ன பண்ணீங்க தெரியுமா? என் திசைக்கு அதிபதி யமனை என் கணவர் ஒரு சமயம் மார்கண்டையனுக்காக வலது காலில் எட்டு வதைச்சார். சரியா? ரேணுகாவா இருக்கும் போது என் உயிரை எடுத்தான் யமன். அதனால யம கோட்டைக்குள்ளே நுழைந்து இரண்டாவதாக யமனை எட்டி உதைத்து தர இழுத்து அவன் கோட்டை வாசலே என்ன செஞ்சான்? உனக்கு இருப்பது என்ன வாங்கணும்? எருமை கடா வாங்கணும். அந்த எருமை கடாவே யமனே உன்னுடைய யமனிட வாசலிலே எருமை கடாவை காவ கொடுத்தால் உனக்கு முத்தை இறக்குறேன்.
இல்லன்னா உன் குரலை அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் செய்த தவறு என் காலிலே விழுந்தான். சாரி முத்தை இறக்கி அவனுக்கு என்ன செஞ்சா என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு கொடுத்து எருமை கடாயை காவு கொண்டவள். இப்போது இந்த சீலா நதிக்கரையில நான் வந்துக்கிறேன். செக்கா தேவியா போனால் போகட்டும், நேரமாகுது, இன்னும் சொல்லிக் கொண்டே போலாம், இன்னும் கதையை கொடுக்குறோம். அப்படி இருந்தாலும் இந்த நதியை தேடி வந்துக்கிறேன். யாரோ ஒருவன் ஒரு அசுரனாகப்பட்டவன் என்னை கோரி வெகு காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த தவத்தை மெச்சு இந்த நதிக்கரையில் வந்திருக்கிறான். அவன் யார், எப்பேற்பட்டவன் பார்க்க வேண்டும்.